வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தான அடை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ சத்து மாவு வந்து அங்கன்வாடியில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேரட் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பொடியாக. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே சத்து மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா அடை மாவு பதத்தில் நம்ம இந்த அளவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திங்கன்னா இந்த பதத்துக்கு வர அளவு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அடை இது பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடைக்கு ரெடி பண்ணியாச்சு. அடைக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த நம்ம மாவை எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ அதில் போட்டு நல்லா கையாலேயே தட்டி விட்டுக்கலாம் அடை மாதிரி. ஸோ கையில் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். ஸோ நல்லா உருண்டை பண்ணி தோசைக்கல்லில் வச்சு நம்ம கையால் இதை மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா சத்து மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஈவினிங் டைமில் நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ சுவையான அடை ரெடி நண்பர்களே. ஸோ ஈவினிங் டைமில் நல்ல ஸ்நாக்ஸு நல்லா சத்தானது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.